நம்ம கத்தோலிக்க சபையில் ஒரு சின்ன குழப்பம் இப்பெல்லாம் இருக்கு. பெரியவங்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஃபாதர், ஸ்தோத்திரம் மதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் அம்மா. தப்பு சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம் கடவுளுக்கு மட்டும்தான். அதனாலதான் அந்த காலத்துல கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அல்லது சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. ஃபாதரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டாங்க, கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. இதுங்க கடவுள்ன்ற வார்த்தையை எடுத்துச்சுங்க. ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு குழந்தை உடனே ஸ்தோத்திரம் சொல்லாம, எனக்கு ஸ்தோத்திரமே சொல்லல, அது மரியாதையே இல்லை அந்த குழந்தைக்கு. ஸ்தோத்திரம் உனக்கு இல்ல, ஸ்தோத்திரம் யாருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம். அதனால கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க முடிஞ்சா, அல்லது கடவுளுக்கு புகழ், ஆண்டவருக்கு புகழ் இல்லையா, சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம், அது சமஸ்கிருதம் சொல்லிக்கோங்க. அப்படி சொல்ல முடியலன்னா உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. ஒருத்தங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, நம்ம இயேசு அதான் சொன்னாரு, அன்னை மரியாள் அதை தான் சொன்னாங்க, நாமளும் அதை தான் சொல்லணும் இல்லையா. ஒருத்தர் பார்க்கும்போது எடுத்த உடனே குட் மார்னிங் பிரதர் அதெல்லாம் வேணாம், மார்னிங் ஃபாதர் வேணாம், ஃபாதர் உங்களுக்கு சமாதானம். இனிமே அப்படிதான். ஏன்? அது நல்லது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை பார்த்து அதான் சொன்னாங்க, உங்களுக்கு சமாதானம். அப்ப அன்னை மரியாள் கிட்ட இருந்த பரிசுத்தாவி அப்படியே ஷேர் ஆயிடுச்சு, அங்க போயிருச்சு. அதனால இனிமே யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுவீங்களா இனிமேல்? அது ரொம்ப நல்லது. இங்க மட்டும் இல்ல, நீங்க போற இடத்துலலாம் இதை நீங்க போய் சொல்லணும். சரியா? உங்களுக்கு சமாதானம்.